வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். என்ன ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எறாவை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எறா ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பாசுமதி ரைஸு 1.5 அளாக்கு வடித்து வச்சுருக்கேன். 3/4 வேக்காடோட வடித்து வச்சுருக்கேன். எறா பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம், ஒரு 100 கிராம் கோஸு, 50 கிராம் பீன்ஸு, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு திருவி வச்சுருக்கேன். இஞ்சும் திருவி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். லெமன் ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், 100 கிராம் கேரட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம எறா ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம பச்சை மிளகாவை முதல்ல போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொடியாக திருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து வாயில் படும், உடனே அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி திருவிக்கங்க. சின்ன சீவல் வச்சுருந்திங்கன்னா அதில் திருவிக்கலாம். அடுத்து இந்த கேரட் போட்டுக்கலாம். எதெல்லாம் கொஞ்சம் வேக லேட் ஆகுமோ அந்த காயெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருப்போம், ஏற்கனவே நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எறா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பீன்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு முன்னாள் வந்து இந்த எறா வாங்கி ஆஞ்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு கூட நம்ம வந்து லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கட்டி கொடுத்து அனுப்பலாம். கூட கொஞ்சோண்டு சாஸோ இல்லை தயிர் பச்சடியோ கொஞ்சம் கூட வச்சு அனுப்பிச்சிடலாம். இந்த காயெல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போது இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த உப்பை நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த கோஸு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து வதங்கிடணும். அப்போ தான் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த டொமேட்டோ சாஸ் வந்து இதில் விட்டுக்கலாம். வேறு எந்த சாஸுமே நான் விடலை. இது வந்து கொஞ்சம் அந்த தக்காளி டேஸ்ட்டுக்காக தான் இதை நான் வந்து விடுறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த எறாவை போட்டுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய எறாவிலையும் பண்ணலாம், நல்லா சின்ன எறாவிலையும் பண்ணலாம். ரொம்ப பெரிய எறாவில் பண்ணால் அந்த மேலே வந்து எறா தெரியும். இப்படி சின்ன எறாவில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணியிலே இந்த எறாவோட தண்ணியும் காய்கறியில் உள்ள தண்ணியில் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், இந்த எறாவோட அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு அரை லெமன் இதில் புழிஞ்சு விடுறேன். நம்ம எப்பவுமே வந்து லெமன் புழியும் போது அதை விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த எறால உள்ள தண்ணி, காய்கறியில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி அந்த எண்ணெய் தெளிகிற ஸ்டேஜில் இருக்கும் போது இதை வந்து நம்ம இப்போது இதில் ரைஸ் போட்டுடலாம். ஆல்ரெடி எறானாலே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகுத்தூளை அதுக்கு மேலே போட்டுடலாம். மிளகுத்தூள் கடைசியில் போட்டிங்கன்னா அதோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.